ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சோளங்குருணியிலேருந்து வந்திருக்கோம். என்னுடைய பேர் ஜே ராமலட்சுமி. என் கூட வந்திருக்கவங்க பஞ்சவர்ணம். என் டீம் ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என்னோட பேர் சி அழகுநாச்சி. நான் சோளங்குருணிலேருந்து வந்திருக்கேன். என்னோட வந்திருக்கவங்க சந்திரா. எங்கள் டீம் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் சிட்டு. என் கூட வந்திருக்கவங்க மகேஸ்வரி. எங்கள் ஊர் சோளங்குருணி. நாங்கள் சீலரும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் 3வது சுற்று ஆரம்பிக்க போகிறது. டீம் ஏ, உங்களுக்கான கேள்விகள். முதல் கேள்வி உங்களுக்கு. ஒரு ஊரில் ஒரு ஆலயத்தில் காலையில் 4 முறையும் மாலையில் 5 முறையும் இரவில் 3 முறையும் ஆலயமணி ஒலிக்கிறது என்றால் ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை முறை அந்த ஆலயத்தில் மணி ஒலித்திருக்கும்? 12 முறை. சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போது இரண்டாவது கேள்வி டீம் ஏவுக்கு. ஒரு சைக்கிளின் ஒரு சக்கரத்தில் 18 கம்பிகள் உள்ளது. 2 சக்கரங்களையும் சேர்த்தால் மொத்தம் எத்தனை கம்பிகள் இருக்கும்? 36. சரியான விடை. மீண்டும் 10 மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு. இப்போ அடுத்த கேள்வி. ஒரு குடோனில் 13 மூடை பருப்பும் 14 மூடை அரிசியும் 13 மூடை தானியமும் உள்ளது. எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை மூடை இருக்கிறது? 40. சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி. ஒரு மூடை நெல் வியாபாரத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் வந்தார். முதலில் 12 கிலோவும் இரண்டாவதாக 18 கிலோவும் வாங்கினார். அடுத்து ஒருவர் வந்தார். 16 கிலோவும் மீண்டும் 14 கிலோ வாங்கினார். மொத்தம் எத்தனை கிலோ விற்பனையானது? 60. சரியான விடை. மீண்டும் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நிறைவான கேள்வி உங்களுக்கு. ஒரு கோவில் திருவிழாவிற்கு முதலாம் நபர் 11 மூடை தானியங்களையும் 9 மூடை நெல்லையும் தந்தார். 2ஆம் நபர் 12 மூடை தானியங்களையும் 8 மூடை நெல்லையும் தந்தார். 3ஆம் நபர் 7 மூடை தானியங்களையும் 3 மூடை நெல்லையும் தந்தார். எனில் தானிய மூடை மொத்தம் எவ்வளவு? நெல் மூடை மொத்தம் எவ்வளவு? தெரியல. பி அணி, நீங்க சொல்லுங்க.
30 மூடை தானியம் 20 மூடை நெல் மூடை. சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? மூன்றாவது சுற்றில் இப்போது டீம் பிக்கான கேள்விகள். 10உடன் 15ஐ கூட்டி வரும் தொகையோடு 25ஐ கூட்ட கிடைக்கும் மதிப்பு. 50. சரியான விடை. 10 மதிப்பெண்கள். இரண்டாம் கேள்வி. ஒரு கிராமத்தில் 10 தெருக்கள் உள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் 8 வீடுகள் உள்ளது. ஒரு பால் வியாபாரி காலையில் எல்லா வீடுகளுக்கு 1 லிட்டரும் மாலையில் எல்லா வீடுகளுக்கும் முறையே 1/2 லிட்டரும் பால் ஊற்றுகிறார் எனில் அந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை லிட்டர் பால் ஊற்றுகிறார்? 120. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான மூன்றாவது கேள்வி. மூன்றாவது சுற்றில் இப்போது பால் வண்டி ஒரு ஊருக்கு வருகிறது. அந்த ஊரில் மொத்தம் 7 கிராமங்கள் இருக்கிறது. முதல் கிராமத்திற்கு 25 லிட்டர் பாலும், இரண்டாம் கிராமத்திற்கு 22 லிட்டர் பாலும், மூன்றாம் கிராமத்திற்கு 20 லிட்டர் பாலும் வழங்கப்பட்டது. மொத்தம் இதுவரை எத்தனை லிட்டர் பால் வழங்கப்பட்டது? 67. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான 4வது கேள்வி இப்போது. ஒரு ஊர்காவலர் ஒரு நாளைக்கு 4 முறை ஊரை வலம் வந்தார். ஒரு வாரத்தில் மொத்தம் எத்தனை முறை ஊரை வலம் வந்திருப்பார்? 28 முறை. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான 5வது கேள்வி. ஒரு ஊரில் 10 கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் 6 தெருக்கள் இருக்கு. ஒவ்வொரு தெருவுக்கும் 10 வீடுகள் இருக்கு. ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு தெருவுக்கும் 3 குழாய்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த கிராமத்தில் எத்தனை குழாய்கள்? 18 குழாய் சார். சரியான விடை சொன்னிருக்கிறீங்க. கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லுங்க. ஒரு தெருவுக்கு 3 குழாய் கொடுக்குறாரு. அப்படின்றப்ப அப்போ 6 தெருவுக்கு 6 3 18. இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் உண்டானது. சரிங்களா? அதிலே அடுத்த கேள்வி. இப்ப மொத்தம் 10 கிராமத்தையும் சேர்த்து எத்தனை குழாய்கள் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்? 180 சார். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? இனி அடுத்த கேள்விகள். சிக்கு ஆரம்பம். ஒரு விவசாயி முதல் 3 மாதங்களில் 8 மூடை நெல் அறுவடை செய்கிறார் எனில் ஒரு வருடத்திற்கு மொத்தம் எத்தனை மூடை அறுவடை செய்திருப்பார்? தெரியல. டீம் ஏ இப்போ நீங்க பதில் சொல்லலாம். 96. டீம் பி. சார் 3 மாதத்துக்கு 8 மூடை நெல் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் 4 தடவை விவசாயம் பண்ணுற மாதிரி பார்த்து என்னாங்க 32 சார். சரியான விடை. 5 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு ஊரில் 20 தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் 5 மாடி வீடுகள், 2 குடிசை வீடுகள், 3 ஓட்டு வீடுகள் இருக்கிறது. அப்படி என்றால் மொத்தம் அந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்கும்? மீண்டும் உங்களுக்காக கேள்வி சொல்றேன். ஒரு ஊர்ல 20 தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் 5 மாடி வீடுகள், 3 குடிசை வீடுகள், 2 ஓட்டு வீடுகள் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருந்திருக்கும்? 200 சார். சரியான விடை. 10 மதிப்பெண்கள் டீம் சிக்கு. இப்போ அடுத்த கேள்வி. ஒவ்வொரு தெருவிலையும் 3 குடிசை வீடுகள் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ அந்த கிராமத்திலேயே மொத்தமா 20 தெருவுக்கும் சேர்த்து எத்தனை குடிசை வீடுகள் இருக்கும்? 60 வீடு. 60 வீடுகள் என்பது சரியான விடை. 10 மதிப்பெண்கள் டீம் சிக்கு. நான்காவது கேள்வி. ஒருத்தர் மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாரு. 2 வாரத்துக்கு சேர்த்து மொத்தம் அவர் எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிச்சிருப்பார்? 42. 42 லிட்டர் என்பது சரியான விடை. 10 மதிப்பெண்கள் டீம் சிக்கு.
நிறைவான கேள்வி உங்களுக்கு. ஒரு நெசவாளர் ஒரு நாளைக்கு 5 சேலைகள் 4 வேட்டிகள் அவரால் நெய்ய முடியும். இதேபோல் 10 நெசவாளர்கள் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை வேட்டிகளும் எத்தனை சேலைகளும் நெய்ய முடியும்? 90. 90 என்பது சரியான விடை. இதில் சேலை எத்தனை? சேலை வந்து 50. வேட்டி 40. சரியான விடை சொன்ன டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். இனி மூன்றாவது சுற்றினுடைய மதிப்பெண் பட்டியல். மூன்றாவது சுற்றின் நிறைவில் 40 மதிப்பெண்கள் டீம் ஏ. டீம் பி 60 மதிப்பெண்கள். டீம் சி 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanni.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் மெஹராஜ் பேகம். என் பேர் மாரியம்மா. என் பேர் தவுடம்மாள். இங்கே எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம் பற்றி டாக்டர் பேசுகிறத கேட்க வந்திருக்கோம். என் பேர் டாக்டர் கார்த்திக் ராஜா. நான் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ மருத்துவத்தில் கணிதம்ன்ற தலைப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ எலும்பு முறிவு மருத்துவம்ன்றது ரொம்ப ஒரு விரிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதில் கணிதத்தோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சார், ஒரு மனிதனுக்கு பொதுவாக உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கணும் முக்கியமாக? இதில் என்ன கணக்கு சார்? மனிதனுக்கு 206 எலும்பு இருக்குது உடம்புல. முக்கியமான எலும்புனா நமக்கு எல்லாமே முக்கியமான எலும்பு தான். பட் மெயினாக முதுகு தண்டு, அதுக்கு மேலே தலையில் மண்டை ஓடு. இது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதில் தான் நமக்கோட மூளை முதுகு மண்டையோட்டுக்குள்ளே இருக்குது. அது பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஒரு கடினமான பொருளுக்குள்ளே அந்த மூளையை வச்சுருக்கோம். மூளைக்கு திருப்பி வளர்கிறதுக்கான தன்மை கிடையாது. இப்போ தோல் அடிபட்டாலோ எலும்பில் அடிபட்டாலோ அது திரும்ப வளரக்கூடிய தன்மை ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் மூளைக்கோ நரம்புக்கோ அந்த தன்மை கிடையாது. அப்போ அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பொருள். அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணுன்றதுக்காக தான் இயற்கை என்ன பண்ணியிருக்கு, மண்டையோடு அப்படின்ற ஒரு கடினமான பொருளுக்குள்ளே அதை பத்திரமா வச்சு. அதே மாதிரி முதுகு தண்டுமே ஒரு நரம்பாலான ஒரு பொருள் மாதிரி. மூளையோட அது ஒரு எக்ஸ்டென்ஷன். அது கீழே வரைக்கும் வர்றதுக்கு நரம்பு அது வழியாக தான் வரும். இப்போ அதையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தண்டு வடம்ன்ற எலும்பு பகுதி இருக்குது. அது ஒரு 30க்கு மேலான எலும்புகள்லாம் தனித்தனியாக சேர்ந்து உண்டான ஒரு எலும்பு தான் தண்டு வடன்றது. அதுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு எலும்பு பகுதின்னு சொல்லலாம். இது போக நம்ம நடக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா கால்களில் இருக்க எலும்பு ரொம்ப முக்கியம். தொடை எலும்பு ஃபீமர்னு சொல்லுவோம். கீழே காலில் லெக்கில் என்ன இருக்குன்னா டிபியா ஃபிபுலான்னு ஒரு 2 எலும்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப உறுதியான எலும்புகள். இது போக கையை தோள்பட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா கை எலும்பு ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு எலும்பு இருக்கும் கையில். முன்கையில் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும். காலில் எப்படி 2 எலும்பு கீழே இருக்கோ அதே மாதிரி முன்கையிலையும் ரேடியஸ் அல்னா அப்படின்னு 2 எலும்பு இருக்குது. இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். இது நம்ம தோள்பட்டையெல்லாம் எவ்வளோ பக்கம் வேணாலும் நம்மளால் சுத்த முடியும். இது எதுக்காக அப்படின்னா பின்னாடி கூடி பொருள் எடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு மனிதனுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கை எலும்புகளும் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன மூட்டுகளான கால் பாதமும் கையும் பொருட்களை பிடிக்கிறதுக்கு முன்காலத்தில் குரங்குலேருந்து வந்தது அப்படின்றதுனால கால்லையுமே நிறைய எலும்பு இருக்கும். அது குரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலால்
கிளைகளை பிடிச்சி தாவறதுக்காக ஃபார்ம் ஆனது. ஸோ அப்போ அந்த இடத்துல நிறைய மூட்டுகள் இருக்கும். அதில் மூமெண்ட் வந்து அதிகமான அளவில் இருக்கும். கட்டை விரலில் நம்ம பிடித்து எழுதுறதுக்கு நிறைய வேலைகள் செய்கிறதுக்கான மூட்டு வேலைகள்லாம் இருக்குது. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் செவ்வக சுற்றளவு கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: சூரம்மாவாக சாந்தி, கங்கம்மாவாக காளியம்மாள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன கங்கம்மா அப்ப பிடிச்சி தோட்டத்தை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா? என்ன சூரமா பண்ணுறது? நம்ம அன்பாடு வெட்டு விவசாயம் பண்ணாலும் இந்த ஆடு மாடுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியலை. அதான் இப்படி தோட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கியா? அட ஆமாம் சூரம்மா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேனுது. இந்த அதான் முள்ளை வச்சு அடைச்சிருக்கியே, அதையுமா தாண்டி வந்திருக்கு? அதை ஏன் கேட்குற சூரம்மா? இதெல்லாம் ரொம்ப ஸ்லோமாக தாண்டி வந்து எல்லாமே மேய்ஞ்சிருச்சு பார்த்தையா? ஆமாம், இந்த மேய்ஞ்சு கிடக்குல்ல. ஆமாம் சூரம்மா, இதுக்கு என்ன பண்ணுறதுன்றே ஒன்றும் புரியலை. இதுக்கு ஏன் கவலைப்படுற கங்கம்மா? இந்த தோட்டத்தை சுற்றி வேலி ஒன்று போட்டுட்டா சரியா போச்சு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த தோட்டத்தை சுற்றி வேலி போட எவ்வளோ செலவாகுன்னு தெரியலையே. நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. சரி சூரம்மா, எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு சொல்லித்தரேன். என்ன சூரம்மா சொல்கிற? இதை உன்னால் கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? ஓ, என்னால் சொல்ல முடியுமே. எப்படி சூரம்மா? எப்படியா? இப்போ நீ வச்சிருக்க தோட்டம் எந்த வடிவத்தில் இருக்கு? இது செவ்வக வடிவத்தில் இருக்கு. நீ சரியா சொன்ன கங்கம்மா, இது செவ்வக வடிவத்தில் தான் இருக்கு. சரி சூரம்மா, இதை வச்சு எப்படி கணக்கு பண்ணுறது? சொல்கிறேன் கங்கம்மா. இப்போ இந்த தோட்டத்தோட நீளம் சராசரியாக எம்பிட்டு இருக்கும்? இந்த தோட்டம் ஒரு 15 நீளம் வரும் சூரம்மா. சரி, ஒரு 8ங்கிறது 1 மீட்டருன்னு வச்சுக்கிட்டா மொத்தம் 15 8க்கு 15 மீட்டர் வரும். சரி, இந்த தோட்டத்தோட அகலம் எத்தனை 8 வரும்? இந்த தோட்டத்தோட அகலம் 10 8 வரும் சூரம்மா. 10 8ன்னா அது ஒரு சராசரியா 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி சூரம்மா, இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற? பொறு சொல்கிறேன். இப்போ தோட்டத்தோட நீளம் சராசரியா எம்பிட்டு இருக்குன்னு சொன்னேன்? நீ சராசரியா 15 மீட்டர் இருக்குன்னு சொன்ன. சரி, தோட்டத்தோட அகலம் எம்பிட்டு இருக்கும்னு சொன்னேன்? தோட்டத்தோட அகலம் சராசரியா ஒரு 10 மீட்டர் இருக்கும்னு சொன்னேன். சரி கங்கம்மா, இப்போ இந்த 15 மீட்டரையும் 10 மீட்டரையும் என்கிட்ட கூட்டி சொல்லு பாப்போம். இந்த 15ஐயும் 10ஐயும் கூட்டினா 25 வருது சூரம்மா. 25 வருதுண்ணா, இப்போ இந்த 25 2ஆல பெருக்கி சொல்லு பாப்போம். ஏன் சூரம்மா 25 2ஆல பெருக்கணும்? அந்த 2 எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல நீ பெருக்கி விடைய சொல்லு, அப்புறம் அந்த 2 எங்கேருந்து வந்ததுன்னு நான் சொல்கிறேன். 25ஓட 2ஆ பெருக்கணும் 50 வருது சூரம்மா. அதாவது 50 மீட்டர் வருது. சரி கங்கம்மா, இப்போ 4 சைடும் ஒரு 8 வைக்கிற அளவுக்கு
கம்பி கட்டு வாங்கணும்னா எம்பிட்டு செலவாகும்? நாலா சைடும் ஒரு 8 வைக்கிற அளவுக்கு கம்பி கட்டு வாங்கணும்டா. அது எப்படி 100 ரூபா கிட்ட வரும்ல? சரி, 100 ரூபாய வரும்னா அதை 50ஓட பெருக்கி சொல்லு. 100ஓட 50 பெருக்குன்னா 5000 வருது சூரம்மா. நீ சரியாவே சொன்ன கங்கம்மா. உன் தோட்டத்துக்கு வேலி போட 5000 ரூபாய் செலவாகும். சரி சூரம்மா, அந்த 25ஓட 2 பெருக்கணும்னு சொன்னையே, அந்த 2 எப்படி வந்தேன்னு இப்பண்டாலும் சொல்றியா? இப்ப சொல்றேன். உன் தோட்டம் எந்த வடிவத்துல இருக்குன்னு சொன்ன? என் தோட்டம் செவ்வ வடிவத்துல இருக்கு. சரி, இந்த செவ்வக வடிவ தோட்டத்துல எத்தனை நீளம் எத்தனை அகலம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். சரி, 2 நீளம் 2 அகலம் இருக்கு சூரம்மா. இப்ப நீள அகலத்துல இருக்கிற அந்த 2 பொதுவா எடுத்துக்கிட்டு இப்ப அந்த நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி அந்த 2ஓட பெருக்கினா உன் தோட்டத்தோட மொத்த சுற்றளவை கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என் தோட்டத்து கணக்கையும் இதே மாதிரிதான் செஞ்சிருக்க. ஆமா கங்கம்மா, செவ்வக வடிவத்தில் இருக்க உன் தோட்டத்துக்கும் சுற்றளவை இப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். எப்படியோ சூரம்மா, என் வயல்ல ஆடு மாடு மேயாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிய சொன்னேன். ரொம்ப நன்றி சூரம்மா. பரவாயில்ல கங்கம்மா. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் செவ்வக சுற்றளவு கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இதில் வந்த கதாபாத்திரங்கள்: சூரம்மாவாக சாந்தி, கங்கம்மாவாக காளியம்மாள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ் சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எளியார்பத்தி கிராம மக்கள். வணக்கம். இன்னைக்கு வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிக்காக எளியார்பத்தியிலேருந்து வந்திருக்கேங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி: 2, 4, 3, 2, 2432. அடுத்த எண் 3, 0, 0, 0, 3000. அடுத்த எண் 2, 1, 2, 1. அடுத்த எண் 1, 2, 3, 5. 4 இருக்கு எண்கள் கொடுத்துருக்கேன். 2432, 3000, 2121, 1235. இப்போ இந்த 4 எண்களையும் இப்போ கூட்டி எனக்கு சரியான விடை சொல்லுங்க. 1வது இடத்தில் 2, 0, 1, 5. 2, 1, 3, 3, 5, 8. 10வது இடத்தில் 3, 0, 2, 3. 3, 2, 5. 5, 3, 8. 100வது இடத்தில் 4, 0, 1, 2. 4, 1, 5. 5, 2, 7. 1000வது இடத்தில் 2, 3, 2, 1. 2, 3, 5. 5, 2, 7. 7, 1, 8. 8, 7, 8, 8. 8788 பதில்.
ரொம்ப சரியான விடை சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இப்போ அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். 5, 2, 6, 3, 1 ஒரு 5 இலக்க எண். 5, 2, 6, 3, 1 52,631. இப்போ அடுத்து ஒரு எண் 3, 4, 4, 7, 5. இப்போ இந்த 2 5 இலக்க எண்களை நம்ம கூட்ட போகிறோம். 3, 4, 4, 7, 5 34,475. இப்போது 5 இலக்கு எண்ணுன்னா 5 இலக்கு எண்கள் நான் சொல்லேன்னு சொன்னேன். அப்போ 5 இலக்கு எண்கள்னால் இப்போ 4 இடங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 5ஆம் இடத்தோட மதிப்பு என்னது? அப்போது 1, 10, 100, 1000, 10,000. இப்போது 5 இலக்கு எண்களில் 5ஆவது இடத்தோட மதிப்பு என்னென்னா 10,000. 1, 10, 100, 1000, 10,000. இப்போது 5ஆம் இடத்துக்குள்ள மதிப்பு என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். 1, 10, 100, 1000, 10,000. இப்போ முதல்ல நான் சொன்ன எண் 52,631. அடுத்த எண் 34,475. இப்போ இந்த 2 5 இலக்கு எண்களையும் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். இப்போ ஒன்றுகள் இடத்துல 1, 5, 1 கூட்டல் 5 6. 10கள் இடத்துல 3, 7 இருக்குது. 3 கூட்டல் 7 10. இது ஒரு 2 இலக்கு எண்கள். இப்போ இந்த 2ஐயும் நம்ம கீழே போட முடியாது. அப்போ 0 கீழே போட்டுட்டு மிச்சம் இருக்க 1 நம்ம 100கள் இடத்துல போட போகிறோம். இப்போ 100கள் இடத்துல 6, 4 இருக்குது. 6 கூட்டல் 4 10. இப்போ ஏற்கனவே மீதம் இருக்க அந்த 1ஐயும் 10ஓட கூட்டணும். 10 கூட்டல் 1 11. இப்போ இதுவும் ஒரு 2 இலக்கு எண். 1 கீழே போட்டுட்டு அந்த மீதம் இருக்க 1 1000 இடத்துல போடணும். 1. இப்போ 1000 இடத்துல 2, 4 இருக்குது. 2 கூட்டல் 4 6. 6ஓட நம்ம ஏற்கனவே மீதம் வச்சிருக்க அந்த 1ஐயும் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். 6 கூட்டல் 1 7. இப்போ 10,000 இடத்துல 5, 3 இருக்குது. 5 கூட்டல் 3 8. 8, 7, 1, 0, 6. 87,106. இதுதான் நம்மளோட விடை. 87,106. கூட்டுறது நம்மளுக்கு ரொம்ப எளிதான விஷயம். எத்தனை இலக்கு எண்கள் இருந்தாலுமே நம்ம அதை எளிமையாக கூட்டிடலாம். அது 5கள் இலக்கு எண்ணாலும் சரி, 6கள் இலக்கு இல்லை அதற்கு மேலே இருக்கிற இலக்குகள் என்ன இருந்தாலுமே நம்ம எளிதில் கூட்டலாம். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும்
தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.